யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த இடப்பெயர்ச்சினால் நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த பலன்கள் எல்லாமே பிருகுநந்தி நடைமுறையில் கணிக்கப்பட்டது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் பிரச்சனையாகவே போய்கிட்டே இருக்கே. ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தோன்னா ஒன்று மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு முடிவுக்கே வரலை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதிகபட்ச உழைப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த மாதிரியான சூழ்நிலையும் போய்கிட்டே இருந்திருக்கும். பணம் தான் அதிகபட்சமான சிக்கலில் இருக்கிறது, பிரச்சனையில் இருக்கிறது எல்லாமே. அது எதனால், அது ஏன் சரியாக போகுது அப்படின்றத பற்றி சொல்லிடலாம். அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த இடத்துல குருவுடைய 7வது பார்வை விழுது. ஸோ இந்த 7வது பார்வை விழுற காரணத்தினால உங்களுக்கு தன ரீதியான பிரச்சனைகள் தீரப்போகுது. அதாவது பணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து அதில் போடுறது, அங்கேருந்து இதில் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளே அங்கே இங்கேன்னு போட்டு ஏதோ கைமாற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் வரணும். நமக்கான பணம் எங்கே போச்சு, ஏன் வந்து நிலுவையில் பணமே இல்லை, ஒரு மணி ஃப்ளோ அப்படின்றது கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே கையில் இருந்து இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருந்தது, அது ஒரு விஷயமும் இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரியான நெகட்டிவ் கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் அதுவே சுருட்டி அதுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கும். எப்பயுமே லாபங்களை சுருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ குருவுடைய காரகத்துவங்கள் தான் நமக்கு வேலை செஞ்சு ஆகணும். முதல்ல குருவுடைய பெயர்ச்சி வருது. இந்த குரு பெயர்ச்சியிலேயே வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து வெளில வந்துடலாம். அதாவது 2ஆம் வீடுன்னு சொன்னாலே தனஸ்தானம் தான். குடும்பம், அதாவது குடும்பத்தில் வந்து நமக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடியது. அதுக்கான வைப்ரேஷன்ஸ் இப்போவே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டும். தன ரீதியான விஷயங்கள் குரு நகர்ந்து வந்து உட்காரணும். அந்த உட்காந்து பார்த்தா மட்டுமே பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இருந்த பண பிரச்சனைகள் எல்லாமே ஓய போகுது, நிம்மதி அப்படின்றது வரப்போகுது. எந்தெந்த பக்கமாக நமக்கு பணம் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த சைடில் இருந்தெல்லாம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. மதிப்பு மரியாதை கூடும், சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே குடும்பஸ்தானத்தில் குரு வராருன்னு சொன்னாலே குடும்பத்துக்குள்ளே நெருங்கின உறவினர்களுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உறவினர் வருகைகள், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குதூகலமான சூழ்நிலை அப்படின்றது காணப்படுது. அடுத்து 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம், இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழுது. குருவுடைய 9வது பார்வை விழுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பார்வை நமக்கு 4ஆம் வீட்டில் கிடைக்கும் பொழுது, எப்பயுமே சுகஸ்தானத்தில் நமக்கு வந்து குரு பார்க்குறாருன்னா வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். லக்ஸுரியாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தாயோடு இருந்த கருத்து முரண்பாடுகள் மாறலாம். மாமியார் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு, நமக்கு குடும்ப பிரச்சனைகள் அத்தனையுமே அங்கங்கே சிதறி கிடக்குது, ஃபேமிலி எல்லாத்தையும் ஒன்று கூட்டுற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் வீட்டு குரு வந்தால் மட்டுமே நமக்கு எல்லா உறவுகளும் ஒன்றா சேரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். யாரையுமே தனித்து விடக்கூடிய தன்மை குருவுக்கு கிடையாது. அப்படின்றனால குருவோட பார்வை கிடச்சதுனாவே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலேயும் வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கான ஒரு வீடு வாங்குறதோ, அப்படி இல்லைனா தோட்டம் துறவு வாங்குறது, இந்த மாதிரியாக ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குறது, வாகனங்கள் மாற்றிக்கிறது, புது வாகனங்கள் வாங்குறது, இல்லைன்னா பழசை போட்டுட்டு புதுசு வாங்குறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே தீரும். நிறைய விஷயங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலை, நகநட்டு வாங்குகிற யோகம் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு அதுதான். சுகஸ்தானம்னு சொன்னாலே ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்பாடான்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது குருவுடைய பெயர்ச்சிக்கு பின்னாடி. அடுத்து 8ஆம் பார்வை, அதாவது நம்மளோட விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டில் வந்து தான் நமக்கு குருவே உட்காராரு. 8ல் வந்து குரு உட்காந்துருக்காரு, என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு கொஞ்சம் பேர் நெகட்டிவாகவே தாட்லாம் நிறைய போய்கிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு 8ல் உட்காந்தாருன்னா ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ரீதியான பிரச்சனைகள் சரி செய்யப்படும், ஆயுள் விருத்தியாகும். அதை முதல்ல கணக்கில் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவுகள் குறையும். ஒன்று மாற்றி எங்கேயோ சின்னதாக அடிபடுறது, இல்லைனாக்கா விழுந்து வர்றது, அப்படியும் இல்லைனாக்கா உடம்புல ஒரு உபாதை இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்கதையாகவே இருக்குது, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம வந்து ஒன்று நமக்கு இருக்கும், இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இருக்கும், யாருக்காகவாவது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா 8ல் வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளை குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவாக யோசிக்க முடியும். அதே மாதிரி 8ல் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையுமே வேகப்படுத்தி விடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்ம கை கழுவி விட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் கூட திரும்பவும் பூஸ்ட் பண்ணி எழுப்பி அதை சரி செய்யறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 8ல் குரு வந்துட்டாருன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த குருவே. பாசிட்டிவான கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்தாலும் அங்கே இருக்க நெகட்டிவை கிளியர் பண்ணுறதுக்கு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம பிறப்பு கட்டத்தில் அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கிரகத்தோடு இந்த கிரகம் சேர்கிற பட்சத்தில் இரு தன்மையும் சேர்ந்து வருது இல்லையா, 2 கிரகத்துடைய சாராம்சம் கலந்து நன்மை தீமைகள் பகிர்ந்து பார்த்து கொடுக்கப்படும். அது வந்து உங்கள் பிறப்பு கட்டத்தில் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 9ஆம் வீடுன்றது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை விடும். ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால பிருகுநந்தி நடைமுறையில் 2ஆம் பார்வை அப்படின்றது நிச்சயமாக உண்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துலையும் குருவுடைய பார்வை விழுது. ஸோ பாக்யஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிக்க போகிற காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி, புதிய வேலை வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள்லாம் நம்மளை வந்து தேடி வரும். மதிப்பு மரியாதையை உயர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெத்தாக வாழறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் செய்ய முடியும். புதிய யுக்திகள் கையாளுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை உள்ளூர்லேயே இருந்து வேறு ஒரு ஊருக்கு போய் படிக்கிறது, இந்த மாதிரியான இடமாற்றங்கள்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. இந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு மாறுறது, இல்லைன்னா வேறு ஒரு டிரான்ஸ்ஃபரில் ஊரே மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த மாற்றம் பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டோம். நம்ம இடம் மாறி இருக்கும், ஊர் மாறி இருக்கும், எப்படி போகும்னு தெரியல, செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க, பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றத்துக்காக போகிறீங்க அப்படின்றத கையில் வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே அதிலேயே அரைச்ச மாதிரி இருந்து கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு முதல் மாற்றம் தான். ஏதாவது ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததுனாவே நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் குருவுடைய 5வது பார்வை விழுது. இந்த 5ஆம் பார்வை விரயஸ்தானத்தை விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்கும். எதுக்காக செலவு பண்ணுறோன்னு நம்மளும் யோசிக்கவே முடியாது. சின்ன விஷயத்துக்காக போவோம், அது டபுள் செலவாக வந்து நிற்கும். ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போவோம், 2 ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வருவோம். அடுத்தவும் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்களுக்காக நம்ம வந்து கல்யாணம், கச்சேரி, காது குத்து நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, இதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள்னு சொல்லலாம். வீட்டுக்கே ஒரு தேவைன்னு போவோம், இதுவும் சேர்த்து வாங்கிக்கலான்னு போயிட்டு அடுத்தது ஒன்றத்தை வாங்கிட்டு வருவோம். அது மாதிரி பொருள் சேர்க்கைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே 4லேயும் குரு வந்து பார்க்குறாரு, சுகபோகஸ்தானம்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல குரு பார்த்தாலுமே நமக்கு பொருட்கள் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். பழைய பொருளை போட்டு புது பொருளை வாங்குறது, கட்டில் மாற்றுறது, வீட்டில் இருக்க டிவியை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அதனால் நடக்கக்கூடிய விரயம் தான் இந்த 12ல் பார்க்கக்கூடிய குருஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விரயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நீங்கள் ரொம்ப குழப்பமெல்லாம் அடைய வேண்டாம். பணம் வருது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் செய்கிறோம். ஸோ பணம் வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். ஒரு விஷயமாக மாற்றங்கள் செய்ய நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து செலவுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. வரவுகள் வரத்துக்கு உண்டான இடத்துலையும் குரு பார்வை நிறைய படுது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம், தன பிராப்தம் எல்லாமே நல்லா வேலை செய்ய போகுது. பணவரவு இரட்டிப்பாகக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் இருந்த அந்த மந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வேலையுமே இழுத்துக்கிட்டே போகுதுன்னு சொன்னதெல்லாம் சுறுசுறுப்படையத்துக்கான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து இந்த குரு பயிற்சி வந்துடுச்சுன்னா நாங்கள் கோவிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கோவிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை. பிடிச்சிருந்தா கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு சுற்றிட்டு வாங்க, இல்லை குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கோங்க. சின்ன சின்ன உதவிகள் மூலமாக புண்ணியத்தை தேட ஆரம்பிங்க. அதாவது இருக்கிறவங்க பெருசாக செய்யுங்க, இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு மோர் பேக்கெட் வாங்கி கொடுத்தா கூட பெரிய உதவி தான் இந்த வெயில் காலத்தில். அதனால் யாருக்காவது தாகம் தீக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சம் அடைய காரணத்தினால ஏதாவது மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மோர் விநியோகம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கு
குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.